ஹாய்டா என் லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். பிடிக்கலன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க மட்டும் வந்துட்டு பாருங்கள். இது பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட்டும் கூட. மை டியர் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. மை டியர் நிலா, எனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நான் ரொம்பவே பயந்துட்டேன்டி உன்னோட பர்த்டேக்கு வீடியோ போட முடியாதுன்னு. உனக்கு தான் தெரியுமே என்னோடய ஃபோனில் ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி நியூ மொபைல் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் போடுற வீடியோவே உனக்காண்டி தான். அதனால் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடு. முழு நிலா மாதிரி எப்பயுமே ஜொலிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஓகே மை டியர் ஆர்மிஸ், எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகேக்கு நீங்கள் மாமா பொண்ணு, உங்களுக்கு ஜேகே அத்தை மகன், உங்களுக்கு வந்து ஜேகே அத்தான் வேணும். எப்படின்னா அவன் வந்து உங்கள்கிட்ட நிறையாவே கடன் வாங்குவான், அதை வட்டி முதலமாக திருப்பி கொடுப்பான். அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சி வரும். ஸோ ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்கலன்னா இப்போயே ஸ்கிப் பண்ணிக்கோங்களா. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு வாங்க. இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான்டா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஒரு பிளாக் கலரில் தான் சுடிதார் வியர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அக்காவோட குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பர்த்டே. ஸோ ரொம்பவே பெரிய பார்ட்டியாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பையன் தான் உங்ககிட்ட வந்து நிற்கிறான். அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எட்வின், வா எட்வின், உனக்கு இப்போ தான் என்னை வந்து பார்க்கணுன்னு தோணுச்சா? எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்னைய? ஆமாம் வேன், நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னை எப்படா பார்ப்போன்னு தோணுச்சு. இப்போ ஒரு வழியாக பார்த்துட்டேன். எங்கள் அம்மா அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போய் ஊரில் வச்சுக்கிட்டாங்க. நானும் அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி வரணும் தான் நினச்சேன். இப்போ வந்துட்டேன். வா எட்வின், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான் வாயன், உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். எப்படியோ வந்துட்டேன். இங்கே பாரு, எங்கள் அக்காவோட குழந்தைய பாரு, ரொம்பவே க்யூட்டாக இருக்கான்ல, செம்மையாக இருக்கான்ல. ஆமாம் வாயன், உங்கள் அக்கா குழந்தையும் க்யூட்டாக இருக்கான், நீயுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கா. இந்த பிளாக் கலர் சுடிதார் உனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எட்வின், எனக்கு வெக்கமாக வருது. அச்சோ, நீ வெக்கப்படுறது அதுக்கு மேலே க்யூட்டாக இருக்குது. ஒயான், சொல்லு எட்வின், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. ஐ லவ் யூ எட்வின். ஐ லவ் யூ ஒயான். எட்வின், வழக்கம் போகிற விளாட ஆரம்பிச்சிட்டியா? எப்போ இப்படிலாம் என்கிட்ட விளாடாத. ஏய், இப்போ விளாடல, உண்மையாக சொல்லிட்டுருக்கேன். ஐ லவ் யூ எட்வின். எனக்கெலாம் அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எட்வின். ஒயான், உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து உன்னை ஃபாலோ பண்ணுறேன். ஏன் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற? நீ வேறு யாரையுமே லவ் பண்ணல, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ யாரையுமே லவ் பண்ணல, அப்படியே என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற? அச்சோ எட்வின், எனக்கு இந்த காதல்லாம் பிடிக்காது. நான் யாரையும் காதலிக்கவும் மாட்டேன். ப்ளீஸ் எட்வின், ப்ளீஸ் லீவ் மீ. பாரு ஒயான், ப்ளீஸ் என்னோட காதலை புரிஞ்சுக்கோ. நான் உனக்காண்டி எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவேன். டேய் லூஸு, எனக்காண்டி எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவேன்னா தாத்தா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவியா? இங்கே பாரு, எனக்கு காதல்னு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது எட்வின், புரிஞ்சுக்கோ. இல்லை வேன், நீ எனக்கு வேணும். உனக்காண்டி எந்த எல்லைக்குனாலும் நான் போவேன். அச்சோ, எனக்கு கல்யாணம் ஆக போகுது எட்வின். என்னது? ஆமாம், எனக்கும் என்னோட அத்தானுக்கும் கல்யாணம் ஆக போகுது. நீ போய் சொல்கிற? உண்மையை தான் சொல்கிறேன் எட்வின். இல்லை, உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா அப்போ நீ இந்த விஷயத்த என்கிட்ட முதலே சொல்லியிருப்பியே. நீ சொல்லவே இல்லை. இங்கே பாரு, என்னை இக்னோர் பண்ணுன்றக்காண்டி நீ போய் சொல்கிற. அச்சோ எட்வின், இதில் எதுக்கு நான் போய் சொல்லணும்? பொய்யெல்லாம் சொல்ல, என்னோட அத்தானை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அப்போ நிரூபி. என்னத்தை நிரூபிக்கணும்? மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்கிறேல, உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடு, கேட்போம். டேய் லூஸு, எங்கள் அம்மா அப்பா கிட்ட என்னடா கேட்க போகிறேன்? அதெல்லாம் உனக்கு கேட்க வேணாம் எட்வின். அப்போ நீ போய் தான் சொல்கிற. அப்பட்டமாக தெரியுது ஒயன், என்னை இக்னோர் பண்ணுறக்காண்டி நீ சொல்கிறேன்னு. அச்சோ எட்வின், உன்னை இக்னோர் பண்ணுறதுக்கு நான் யார்? இப்போ என்ன, உனக்கு என்னோட அத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுல உனக்கு டவுட்டு, அவ்வளோதானே? இப்போயே நான் கிளியர் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் இங்கே இரு. என்னோட அத்தானை கிளம்பி எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுடைய கண் அந்த பார்ட்டி ஹாலை அப்படியே தேடுது. இப்போது ஒரு பர்சன் கையில் ஒரு ட்ரிங்க் கிளாஸோட நின்றுட்டுருக்கான். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களோட லிப்பில் லைட்டாக ஸ்மைலு. எட்வின்,
ஒரே ஒரு நிமிஷம் இங்கே இரு, இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமாக அந்த பர்சன் கிட்ட போய் நிற்கிறீங்க. இப்போ அந்த பர்சனும் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். வயன் அண்ணா அண்ணாடி இங்கே வந்து நிற்கிறா. அத்தான் என் கூட வாயே, என்ன எதுன்னு கேட்காம கொஞ்ச நேரம் என் கூட வாயே. ஏய் எங்கடி கூப்பிட்ற? ரூம்க்கா? இன்னும் சாத்தா எப்போ பாரு இந்த மாதிரி என்கிட்ட விளாண்டுக்கிட்டே இருந்தேன்னா வாயிலே ஒன்று போடுவேன். அத்தா பாரு என்ன ஏதுன்னே கேட்காத ப்ளீஸ், எனக்கு கொஞ்ச நேரம் கம்பெனி கொடு. எதுக்குடி கம்பெனி கொடுக்கணும்? ரூம்க்கா? ஐயோ அத்தா. என்னடி? அத்தான் தான் கையில் ட்ரிங்க் பாட்டில் இருக்கு, தொட்டுக்க சைடிஸ் தான் இல்லை, அதான் இப்போ நீ வந்து நிற்கிறியா? அத்தான் வேணாம், எனக்கு கடுப்பாயிரும், வாயிலே ஒன்று போட்டுருவேன். இங்கே பாரு ஒழுங்கா என்கிட்ட வாங்கின காசு கொடுறா, காசு கொடு. ஏய் என்கிட்ட எங்கடி இருக்கு? இந்த மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் தான் தருவேன், அப்போ மூடிக்கிட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெக்கியோட ஹேண்டு, அதான்டா நம்மளோட ஜங்குக்கு உங்களுடைய அத்தானோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த எட்வின் கிட்ட நிப்பாட்டுறீங்க. இங்கே பாரு எட்வின், இதுதான் என்னோடய ஃபியான்சி, என்னோட அத்தான், இவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றீங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி சாக்கா அவங்கள பார்க்குறான். ஏய் என்னடி சொல்லிட்டுருக்க? அத்தான் மேரேஜ் ஆக போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரியாக கண்ணடிக்கிறீங்க. ஜேகேக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரியலை. ஏய் இதே பேல இருந்து அச்சோ அத்தான் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போதில்ல, இதை இந்த எட்வின் கிட்ட சொன்னால் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் ஜேகேவை பார்த்து கண்ணடிக்கிறீங்க. ஜேகேக்கு புரியுது. அப்படியே எட்வினை பார்த்து, ஏ எட்வின் இவள் போய் சொல்லிட்டுருக்கா, எனக்கும் இவளுக்கெல்லாம் மேரேஜெலாம் கிடையாது, இவ உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா எட்வின் அப்படின்ட்டான். இப்போ டக்குனு எட்வினும், எனக்கு தெரியும் வயன் நீ போய் தான் சொல்லிட்டுருக்கேன்னு, எனக்கு தெரியாதா? 3 வருஷமாக உன்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்க ஒரு பொண்ணு ஆல்ரெடி யாரையாவது லவ் பண்ணுறாளா பண்ணலையானா கூட எனக்கு தெரியாது. ஏன் வயன் என்னை இக்னோர் பண்ணுறக்காண்டி ஜேகேவை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிற? பாவம் ஜேகே. இங்கே பாரு வயன், ஜேகேவை யூஸ் பண்ணிக்காத, என்னைய பாரு, என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலேயே நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எட்வின் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்கிறீங்க. ஒரு மாதிரியா முறைச்சிட்டு, அத்தான் எனக்கு இப்போ காசு வேணும் அப்படின்னு ஒரு மாதிரியாக பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்கிறீங்க. காசுண்டோடனே நம்ம ஜேகே திருத்துன்னு முழிக்கிறான். அது அது அத்தான் காசு கொடுமுத. ஏய் இருடி, இரு நான் பேசிட்டுருக்கேன்ல. இல்லை எட்வின், நான் தான் சும்மா விளாண்டேன். ஜேகே என்ன மாற்றி பேசுகிற? மாற்றிலாம் பேசலை, செல்லக்குட்டி என்னை ரொம்ப ஏங்க வச்சுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா? ஒரே ஒரு கிஸ்ஸு சீஸில் மட்டும் கொடுடின்னு தான் கேட்டேன், அது கொடுக்க மாட்றா. அதான் எனக்கு கடுப்பாயிருச்சு, அதான் வந்து இங்கே இப்படி சொன்னேன். மற்றபடியெல்லாம் எனக்கும் மேரேஜ் தான் ஆக போகுது. நான் ஒயனுடைய ஃபியான்சி. உண்மைதான் ஒயன் சொல்கிறது. ஜேகே இதுக்கு முன்னாடி வேற என்னமோ சொன்னீங்க, போய் சொன்னான்னு. என்ன நீங்கள் 2 பேரும் சொல்கிறத என்னால் நம்ப முடியல. ஆஹா இருங்க, உங்கள் அம்மா அப்பாவே கூப்பிட்டு கேட்டுடலாம், இருங்க நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. இப்போ எட்வின் போகிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அச்சோ எட்வின் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜேகே வெளுத்து கிஸ் பண்ணிடுறீங்க. இப்போ எட்வின் சாக்கு, ஜேகே சாக்கு, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல. இப்போ அப்படியே ஜேகே உங்களை ஸ்கிப் பண்ணுறான். என்னடி பண்ணுற? இங்கே பாராத்தான் கொஞ்ச நேரத்துக்கு எனக்காண்டி கோஆப்ரேட் பண்ணு ப்ளீஸ். உங்ககிட்ட கொடுத்துருக்க காசு எந்த காசையுமே கேட்டு தொலைய மாட்டேன். இங்கே பாரு, எனக்கு வட்டியும் வேணாம் முதலும் வேணாம், அந்த காசை நீயே வச்சு தொலைஞ்சிக்கோ. கொஞ்ச நேரம் எனக்காண்டி கோஆப்ரேட் பண்ணி நடிச்சு தொலை அப்படின்றீங்க. இப்போ ஜெயிக்கும். ஏய் உண்மையிலே காசை கேட்க மாட்டேல, கேட்டேன்னா என்னடி பண்ணுறது? கேட்டால் என்னன்னாலும் பண்ணிக்கோ, இப்போ நடிடா அப்படின்றீங்க. இப்போ ஜெயிக்கவும் அப்படியே டக்குன்னு உங்களை எடுத்து கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அச்சோ அத்தான் என்ன அத்தான் பண்ணிகிட்ருக்க? ஏய் நீ தானடி நடிக்க சொன்ன, அதுக்குன்னு இப்படி தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எட்வின் முன்னாடியே உங்களை இழுத்து லிப்பில் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால நீங்களுமே சும்மா பேக் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ எட்வினும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் ரியல் கப்பல்னு நினச்சிட்டு அவனும் உங்களை பார்த்துட்டு
நீ ஹாப்பியாக இரு ஒயன். நீ ஹாப்பியாக இருந்தாலே அதுவே எனக்கு போதும். ஜேகே, ஒயனை கண்ணு கலங்காமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் ஒரு பர்சன், அதாவது ஒன் சைட் லவர் எப்படிலாம் பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிட்டு எட்வினும் போயிடுறான். இப்போ தான் உங்களுக்கு அப்பாடான் இருக்கு. இப்போ ஜேகேவை ஸ்கிப் பண்ணிட்டு பொறுக்கி அத்தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நோனே கொஞ்ச நேரம் விட்டா நீ ஓவராகவே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்க. பொறுக்கி ராஸ்கல், இங்கே பாரு, என்கிட்ட வாங்கின காசு கொடுறா மத. ஏய், நீ தான் காசு கேட்க மாட்டேன்டா. அது அது அதெல்லாம் முடிஞ்சில்ல எல்லாமே. இப்போ காசு கொடு. என்னடி காசு கொடுன்ட்டு இருக்க? இங்கே பாரு, நீ தான் சொன்ன நடிச்சா நான் காசு கேட்க மாட்டேன்ட. அதே மாதிரி நானும் நடிச்சிட்டேன். என்கிட்ட காசு கேட்டேன்னா அப்புறம் நான் வட்டி முதலமா நான் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? இப்போ நீ தாண்டி என்கிட்ட கொடுத்த, அதை திருப்பி நான் வட்டி முதலமா உனக்கு கொடுப்பேன். என்ன 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 கொடுக்கணும்? நீ தானே காசு கொடுத்தா அதை வட்டி முதலமா உனக்கு கொடுக்கணுண்டுவ. இப்போ நீ எனக்கு லிப்பில் ஒன்று கொடுத்துருக்கியே, அதை வட்டி முதலமா உனக்கு நான் கொடுக்க வேணாமா? என்ன பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியலையா? வட்டி என்ன தெரியுமா? அது முதல் என்ன தெரியுமா? பேபி கொடுக்கவா? இப்போ கண்ணம் பேந்துரும். பொறுக்கி ராஸ்கல், போடும்போது இங்கேருந்து. அப்படியே நீ தாண்டி சொன்ன நான் எது கொடுத்தாலும் அது வட்டியும் முதலமா எனக்கு கொடுக்கணும்னு. அப்போது இது கொடுத்துருக்கா, இதுக்கு நான் வட்டியும் முதலமா பாப்பா கொடுக்கணும்ல. இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. உன் காசும் தேவையில்ல, நீயும் தேவையில்ல. தள்ளு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் உங்களோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து உங்ககிட்ட ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கான், உரண்டை இழுத்துட்டு இருக்கான். அச்சோ அத்தான், எல்லாரும் இருக்காங்க, என்ன அத்தான் பண்ணுற? ஏய், எல்லாரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதானே என்னை இழுத்து கிஸ் பண்ண. அதை தான் யாருமே பார்க்கல. இப்போ பார்க்குற மாதிரி ஒன்று பண்ணுவோம், சோ விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஜேகேவை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு மான்குட்டி மாதிரி ஓடி போய் உங்கள் அக்கா பக்கத்தில் நிற்கிறீங்க. உங்கள் அக்கா அப்புறம் உங்கள் மாமா 2 பேருமே சேர்ந்து குழந்தையோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே கேக் வெட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாமே போயிட்டுருக்கா. ஆனால் ஜேகே உங்களை ரொம்ப டீஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் இப்போது உங்கள் அக்கா பக்கத்துலேயும் இல்லை, உங்கள் அம்மா பக்கத்துலேயும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஜேகேயோட அம்மா பக்கத்தில் போயிட்டு நின்றுக்கிறீங்க. ஏன்னா ஜேகேயோட அம்மாவுக்கு ஜேகே பயப்படுவான். அதனால் நீங்கள் அவங்க பக்கத்தில் போயிட்டு நின்றுக்கிற. ஜேகே ஒரு மாதிரி ஏக்கமாக உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஜேகேயோட ஃபேஸை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்து உங்களோட ஐஸோட ஐஸாக அவன் மீட் பண்ணி தனியாக வான்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்கா. நீங்களாம் வர முடியாதுன்ற மாதிரி தலையை ஆட்டிகிட்ருக்கீங்க. இப்போ வரையா இல்லை இப்போ நடந்த மேட்ரை எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லவான்ற மாதிரி அவன் தூரத்தில் இருந்தே உங்களை மிரட்டிகிட்டு இருக்கான்டா. அதாவது செய்கையாலே மிரட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயந்து வந்துருச்சு. அதனால நீங்களுமே தனியாக போகிறீங்க. இப்போ ஜேகேவும் வரான். வயன ஒரு 2000 ரூபா கூட. சி, காசு கேட்குறதுக்கு தான் இப்படி கூப்பிட்டியாக்கும்? ஆமாடி, 2000 ரூபா கொடு. எதுக்கு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும். கொடே. பொறுக்கி ராஸ்கல், எப்போ பாரு காசு வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஊதாரித்தனமாக தான் செலவு பண்ணுவியா? நல்ல விஷயத்துக்கே செலவு பண்ணி தொலைய மாட்டியா? ஏய், இப்போ கொடுக்குறியா என்னடி? கொடுக்க முடியாது, போடா. வாங்கின காசு கொடு. என்னது வாங்கின காசு கொடுக்கவா? ஏய், இப்போ நீ காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, இப்போ நீ ஒரு மேட்ரு பண்ணியே, அதை அப்படியே ஃபேமிலி முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன். அச்சோ சாமி, நீ சொல்ல வேணாம். இப்போ என்ன உனக்கு 2000 ரூபா தானே வேணும்? இந்த புடியாத்தான், இதில் 4000 ரூபா இருக்குது, தயவு செய்து உன் திருவாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஜேகேயோட ஹேண்டில் 4000 ரூபாயை கொடுத்து அவனை அனுப்பி விட்றீங்க. அவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே அந்த இடத்த விட்டு போயிடறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ரிலேட்டிவ்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடறாங்க. இப்போ ஜேகேயோட அம்மா தான் உங்ககிட்ட வந்துட்டு, ஒயன் ஜேகேவை பார்த்த? இல்லையே அத்தை, நான் பார்க்கல. அத்தை, நான் அப்போதை பார்த்தேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நான் பார்க்கல. ஒயன், கொஞ்சம் போய் ஜேகே எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரையா, அவன்கிட்ட பேசணும். அச்சோ அத்தை, எனக்கு கால் வலிக்குது, நான் போய் தூங்க போகிறேனே. மா போமா, போய் கூட்டிட்டு வாமா. அவனை நான் வீடு ஃபுல்லாக தேடினேன், வீட்டில் இல்லை. எனக்கு வந்து திங்கிங் என்னென்னா கார்டனில் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் கார்டனில் பார்த்து கூட்டிகிட்டு வாயேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தையும் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் கூட்டிகிட்டு வரலான்னு போகிறீங்க. போய் பார்த்தா கார்டன்லேயும் ஜேகே இல்லை. ஜேகே இப்போ ஃபுல்லாக தேடி அலையிறீங்க. இப்போது ஜேகே கார்டனில் இல்லாதனால அப்படியே வாசலுக்கு வரீங்க. ஸோ வெளியில் டோருக்கு வரீங்க. ஜேகே அங்கே தான் இருக்கான். ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த பொண்ணோட ஹேண்டை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணும், நீ ஃப்ராடு, நீ வந்து பித்தாளாட்டக்காரன், நீ பொறுக்கி,
நீ இப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்கிட்ட வராத, உனக்கும் எனக்கும் பிரேக்கப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கு. ஜெகே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே, இங்கே பாரு இனிமேல் அப்படிலாம் இருக்க மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி அழுதுட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு ஜேகேவோட ஹேண்டையே தட்டி விட்டுட்டு போயிடுறா. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களுமே ஜேகே கிட்ட போயிட்டு அத்தான் அப்படின்றீங்க. அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறான். ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். அப்படியே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அத்தான் யார் அந்த பொண்ணு? யார் நான் கேட்குறேன், யார் நாடி கேட்குறேன்? 11 இயர்ஸா ஒரு பொண்ணை ரொம்பவே காதலிச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கான். சரி இப்போ எதுக்கு கத்திட்டு போகிறாங்க? அதுவா, நான் ஒரு பொறுக்கியா, ஊதாரியா, இஷ்டத்துக்கு காசை செலவு பண்ணுவேனா, நான் ஒரு ஃப்ராடா, அதனால் என் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. ஆமால, நான் ஒரு ஊதாரி தானே, நான் ஒரு ஃப்ராடு தானே, நான் ஒரு பித்தாலாட்டக்காரன் தானே, உன்கிட்ட கூட நிறைய காசு வாங்கி உனக்கு நான் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கல, நான் உன்னை ரொம்ப ஃப்ளட் பண்ணியிருக்கேன்ல, நான் ஒரு ஊதாரித்தனமான ஒரு பொறுக்கி ராஸ்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான். உங்களுக்கு அந்த அவன் பேசுகிற வார்த்தைகள்லாம் தாங்க முடியல. அப்படியே ஜேகே ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அத்தான் யார் சொன்னா அப்படி நீங்கள் பொறுக்கி நீங்கள் மொல்ல மாதிரின்னு யார் சொன்னா? அப்படிலாம் நீங்கள் கிடையாது. அவங்க என்ன 11 வருஷமாக அவங்க கூட இருந்திருக்காங்க. அதுவும் கூடலாம் இல்லை, உங்களை அவங்க சரியாகவே புரிஞ்சுக்கல. நான் பிறந்ததுலேருந்து அவங்க கூட தான் இருக்கேன், நீங்களும் எங்கள் கூட தான் இருக்கீங்க. அப்போது எனக்கு தானே உங்களை பற்றி நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், இப்படிலாம் அழுகாதீங்க. இந்த அழுகிற அத்தானை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி அப்ஜெக்ஷனா ஒயன் அப்படி இப்படின்னு என்னை மிரட்டிகிட்டே இருப்பீங்கள, அந்த அத்தான் தான் வேணும். இது என்ன இப்படி இருக்கீங்க? அழுகாதீங்க. இங்கே பாருங்கள், யார் என்ன சொன்னாலும் யூ ஆர் மை பெஸ்ட் அத்தான், புரியுதா? நீங்கள் எப்பயுமே எனக்கு பெஸ்ட்டு தான். யார் என்ன சொன்னாலும் அதை சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஜெக்கிவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவளோட பேக் சைடு முதுவை ரப் பண்ணி கொடுத்துட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜெக்கி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கான். இல்லடி வாயின்னு, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் அவள் இப்போ என்னை பொறுக்கின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா. நான் பொறுக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேம்புறான் ஜேகே. நீங்கள் அப்படியே ஜேகேவை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இல்லைத்தான் நீங்கள் பொறுக்கியெல்லாம் கிடையாது. யார் சொன்னால்? அவங்க அப்படி சொல்லிட்டு போனால் அது அவங்க அன்லக்கி கோல். அவங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. அதனால நீங்கள் கஷ்டப்படாதீங்க அத்தான். இங்கே பாருங்கள், அவங்கள விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு அவங்களோட ஒரு நல்ல பொண்ணாகவே கிடைக்கும். க்யூட்டாக அழகான பொண்ணாகவே உங்களுக்கு கிடைக்கும் அத்தான். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவோ சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே கேட்க மாட்டான். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான். அப்படியே உங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஓயன் என்னை கொஞ்சம் தனியாக விடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு அப்படியே போகிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக திங்க் பண்ணுறீங்க. இப்போ ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே ஜேகேயோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, அத்தான் நான் பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை, என்னை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. இந்த நிமிஷம் உங்களுக்கு உங்களோட மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்கள் கேட்டிங்களா அப்போதான், ட்ரிங்க்கு இங்கே இருக்குது, சைடிஸ் இல்லைன்னு. உங்களுக்கு மனசு லெவலில் ரொம்ப கஷ்டம் இருக்குது, அதை போக்குறதுக்கு ஒரு மருந்தா நான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட லிப்பில் நீங்கள் வாண்டடாகவே போயிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு ஒரு மாதிரி சாக்கா உங்களையே வியாடாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, அத்தான் இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு உங்களோட சோகத்தெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட லிப்பில் கிஸ் பண்ணேன். ஜேகேவோ ஒரு மாதிரி அவனோட ஐஸை மூடிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் பேக் கிஸ் பண்ணுறான். இப்படியே நீங்கள் ரொம்பவே சாஃப்டாக மெல்ட்டிங்காக கிஸ் பண்ணிட்டே இருக்க. ஜேகே ஆல்ரெடி லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பான். அது அவனுக்கு கேராக அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் மூவ் பண்ணுறான். இப்போ தான் உங்களுக்கு திங்கிங் வருது. ஏன்னா ஜேகேவோட அம்மா ஜேகேவை கூப்பிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் ஜேகேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு, அத்தான் உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டாங்க
அப்படின்றீங்க. ஆனால் ஜேகே அது கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. ஏன்னா அவனுக்கு அப்போ அடித்த போதை இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால் அவனுமே அதெல்லாம் கேட்காம உங்களோட லிப்பில் கிஸ் பண்ண, நீங்களுமே ஜேகேவை ஸ்கிப் பண்ண முடியாமல் அப்படியே அவனுக்கு பேக் கிஸ்ஸு. இப்படியே 2 பேருமே அந்த நைட்டில் ரொம்ப ஹார்டாக மெல்ட்டிங்காக ஸ்டே பண்ணிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. ஜேகே கண்ணு முழிக்கிறான், உங்களை பார்க்குறான். நீங்களும் அண்ட்ரஸ் பாடி, ஜேகேவும் அண்ட்ரஸ் பாடி. ஜேகேக்கு ரொம்பவே சாக்கு, அவனுக்கு ரொம்பவே தலைவலிக்குது. இப்போ நீங்களுமே அப்படியே கண்ணு முழிச்சு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஒயன் சாரி, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறான். நீங்களும் ஒரு மாதிரி நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. தென் என்னென்னா அவனுக்கு ஃபீலிங்ஸ் வரக்கூடாதுன்றக்காண்டி தானே நீங்கள் இந்த விஷயத்தையே பண்ணியிருப்பீங்க. அதனால் அத்தான் விடு அத்தான், இது சும்மா தானே. இங்கே பாரு, இப்போ நீ மைண்டு ரிலாக்ஸாக இருக்கியா? இங்கே பாரு, லைஃப்பை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ, புரியுதா? இந்த மைண்ட்லாம் அப்செட் ஆகாத, எப்பயுமே ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நார்மலாக பேசிட்டு ரொம்ப கூலாக எழுந்திரிச்சு அந்த இடத்த விட்டு வந்துடுறீங்க. இப்போ ஜேகேக்கு நான் ஒன்றுமே புரியலை. என்ன இவ பேசிக்கிட்டு இருக்கா? கிறுக்கு பிடிக்க வச்சிட்ருக்கா. நேற்று நைட்டு வந்து ஒன்று பேசுகிறா, இப்போ ஒன்று பேசிட்டு போகிறா, கூட எல்லாம் பண்ணிவிட்டு இப்படி எந்திரிச்சு போயிட்டுருக்கா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா? என்னதான் பண்ணிட்டுருக்காவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கான் ஒய்யன். அத்தை எங்கே போன நைட்டு? உன்னை நான் ஜேகேவை கூட்டிகிட்டு என்கிட்ட வாழ்ந்தேன். ஜேகேவும் வரல, நீயும் வரல. அது அது வந்து அத்தை, நான் அத்தானை தேடி போனேன். அத்தான் எனக்கு கிடைக்கல. எனக்கு ஓவர் டயர்டாக இருந்துச்சா, நான் போய் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக போயிட்டுருக்கீங்களா? அப்படியே ஜேகே இதெல்லாம் அவன் ரூம்குள்ளே இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். என்ன அவ இப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கா? என்ன நடந்துட்டுருக்கு? ஒரு மேட்ரே நடந்திருக்கு. அதை அவள் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம அவள் பிசாட்டிக்கு எந்திரிச்சு போயிட்டுருக்கா. என்ன திமுருடா அவளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகுறான். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மேலே ஃபால் ஆகுறான். அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஏய் என்னடி என்ன உசைனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டுருக்க? உண்மைதான், லைஃப்பை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். நீ சொன்னது தான் உண்மை. இது வரைக்கும் உன் மேலே எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இல்லை. 11 years ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவள் விட்டுட்டு பிரிஞ்சு போகும்போது கூட எனக்கு இந்த ஃபீல் இல்லை. நீ வந்து நேற்று ஒன்று பண்ணி அப்போ வேறு லெவலில் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆச்சுடி. இந்த எமோஷ்னலுக்கு பேர் என்ன? லவ்வா இல்லை வேறு எதுமா அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளே ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க. நீங்கள் எதுவுமே நடந்ததாகவே அவங்களுக்குள்ளே வந்துட்டு காமிச்சிக்கவே மாட்டீங்க. நார்மலான போசனா ஜேகே முன்னாடி போயிட்டு நிற்க வழக்கம் போல் ஜேகே கிட்ட விளாண்டுட்ருக்கீங்க. ஆனால் ஜேகே இப்போ அவங்கக்கிட்ட விளாடுறது பூரா வேறு மாதிரி தான். ஸோ ஏன்னா அவனுக்கும் அவங்களுக்கும் கூட எல்லாமே நடந்துருச்சு. இப்போது டீஸ் பண்ணிகிட்ருக்கான். டீஸ் பண்ணுறது டச் பண்ணுறது தான், இப்போ டீஸ் பண்ணுறது வேறு மாதிரி. ஒயன் மாமாவுக்கு காஃபி போட்டு எடுத்துருவாயேன். ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. இப்போ ஜேகே பார்க்குறான். இங்கே பாருங்க, எனக்கு தண்ணி தவிக்குது, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் போயிட்டு காஃபி போடுறதுக்கு பால் சட்டி எடுத்து இப்போ ஸ்டவ்வில் வைக்கிறீங்க. டைட்டாக ஒரு ஹேண்டு உங்களை பேக்கில் இருந்து அக் பண்ணுது நம்ம ஜேகே தான். ஜோ அத்தான் என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க. ஏய் என்னடி நேற்று நைட்டு ஒரு மாதிரி பேசுகிற, எப்போ ஒரு மாதிரி பேசுகிற? அண்ணா டிமிக்கு கொடுக்கலான்னு பார்க்குறியா? அத்தா என்ன நைட்டு ஒரு மாதிரி பேசுனேன், இப்போ ஒரு மாதிரி பேசுகிறேன். நீங்கள் தான் ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? யாராவது வர போகிறாங்க, அதை கையெடுங்க. ஏய் யார் வந்தாலும் எனக்கு என்னடி? உனக்கு எனக்கு கூடால எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் யார் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டி. என்னோட பொண்டாட்டி. அத்தா என்ன பொண்டாட்டி விற்கின்னாட்டின்ட்டு கையெடுங்க, கையெடுங்க. ஏய் அண்ணா கையெடுங்க. பாரு அவனையும் ஃப்ளட் பண்ணிட்டு இருந்தேன், எப்போ மேலே அப்ஜெக்ஷனாக இருக்கேன்டி. அப்படி இருக்க சும்மா பத்திக்குது. என்ன இன்னொரு வாட்டி வரலாமா? அச்சோ அத்தா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், நைட்டு நீங்கள் ரொம்பவே ஃபீலிங்ஸில் இருந்தீங்க. ஸோ உங்களை அங்கேருந்து தேத்தி கொண்டு வரணுன்றக்காண்டி நான் அப்படி பண்ணேன். இப்போ என்ன இதை ரியல் ஆக்கிட்டு இருக்கீங்க? என்னை விடுங்க. உங்கள் மேலெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ பாவம் போனால் போகட்டும், ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கீங்களே, உங்களை சரி பண்ணி அதிலேருந்து கொண்டு வரணுன்றக்காண்டி நான் இப்படி ட்ரை பண்ணால் நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? விடுங்க அத்தானே. இங்கே பாருங்கள், வெளியே எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. மாமா காஃபி கேட்டிருக்காங்க, உங்கள் அப்பா தான் காஃபி கேட்டிருக்காங்க. விடுங்க, அவங்க உள்ளே வந்துட போகிறாங்க அத்தான். ஏய் எவன் உள்ளே வந்தால் எனக்கு என்னடி? நீ உள்ளே வரணும், அதான் மெயினு. அத்தான் விளாடாதா அத்தான், என்னை விட்டுடா.
ஏய் விட முடியாது அண்ணா, விடு விடுன்னு ஓரா சவுண்டு கொடுத்துட்ருக்க. சவுண்டு விடுறதுக்கு வாய் இருக்காதுடி, அவளை கடிச்சு தின்றுவேன். என்னத்த அப்படி பேசிகிட்டு இருக்க? 11 இயர்ஸ் லவ் பண்ண ஒரு பொண்ணு இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அதை கூட ஃபீல் பண்ணாமல் இங்கே வந்து இப்படி சொல்ல ஊற்றிட்டு இருக்க வீடுனா? ஏய் 11 இயர்ஸ் லவ் பண்ணேன்டி, ஆனால் அதுக்கு பேர் லவ்வானே எனக்கே தெரியல. நேற்று நீ வந்து பேசின பாரு, இப்போ காலையில் பேசிட்டு போன பாரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும்னு, அது தாண்டி என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. என்னை மொத்தமாக மாற்றிட்டடி. நான் ஓ வலிக்கே வந்துடுறேன். எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாகவே எடுத்துக்கலாம். வாடி ஒரு ரவுண்டு போகலாம். அச்சோ அத்தா, உங்ககிட்ட தெரியாமல் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இப்போ இதே வேலையாகவே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. என்னை விட மாட்டேன். ஒன்று கூட போகிறேன். அச்சோ பொறுக்கி அத்தா, ஒன்று கூடன்னு என்னத்தை தான் கேட்டுட்ருக்க? ஏய் ஒன்று கொடுடி, வட்டி முதலமா சேர்த்து தாரேன். ஒரு ஆள் இப்படிங்க வேணாம், என்னை விடு. ஓயான் காஃபி என்னம்மா ஆச்சு? இதோ வரேன் மாமா. விடு அத்தா, ஏன் அத்தா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஒன்று கொடுத்துட்டு போடி, இல்லைன்னா கலப்போட்டு உள்ளே வந்துடும். ஏன் அத்தா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னடி பண்ணுறேன்? ஒன்றுமே பண்ண விட மாட்டேன். கொடுத்துட்டு போ அயான் அப்படின்றான். உங்களுக்கும் வேறு வழி தெரியாமல் ஜேகேயோட சீஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஏய் என்னடி இது? யானை பசிக்கு சோழ பிரியா? நான் கேட்டது இங்கே இல்லை, பின்ன இங்கடி அப்படின்னு சொல்லிட்டு லிப்பை காமிச்சிட்டு இருக்கான். உனக்கு கண்ணத்தில் அறதான் விட்டுருக்கணும், தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன். பாரு இப்படிலாம் பண்ணாத, விடு. ஏதாவது சொல்லிவிடுவேன். என்னடி சொல்லுவ? ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ சொல்லுடி. விடு அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டு நீங்கள் மேக் பண்ணி வச்சுருந்த காஃபியை எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் மாமா கிட்டே போய்ட்டு கொடுக்குறீங்க. ஜேகே ஒரு மாதிரி உங்களை பார்த்து கிச்சனுக்குள்ளே இருந்த மாதிரியே பார்த்து சிரிச்சிட்ருக்கா. நீங்கள் ஜேகேவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே 1.5 மாதம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே உங்களை ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. 1.5 மாதம் ஸ்கிப்பிங்கில் ஜேகேயோட அந்த அப்ஜெஷன், ஜேகேயோட அந்த ஃப்ளட்டித்தனம் அப்படியே உங்கள் மேலே கேரிங்காக மாறுது. நீங்கள் ஸ்டெப்பில் இருந்து இறங்கி வந்துட்டுருக்கீங்க. ஜேகே பார்க்குறான். ஒடியே மோடு, என்னடி இப்படி இறங்கி வந்துட்டுருக்கா? பையன் நடக்க மாட்டியா அப்படின்ட்டு கத்துறான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னாச்சு இந்த கிறுக்கத்தானுக்கு திடீர்னு கத்துறான். பையன் இறங்கி வர சொல்லிட்டுருக்கான். நான் எப்போயுமே இப்படி தானே ஸ்டெப்லேருந்தே இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே முடங்கிக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு, அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணுப்பா, வெயில் ரொம்ப கொளுத்தி எடுக்குது அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகே பார்க்குறான். அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? ஐஸ்கிரீம் வேணுமாம்மா? ஐஸ்கிரீம் என்ன குழந்தையாடி ஐஸ்கிரீம் திங்கிறதுக்கு? குழந்தையா? என்ன குழந்தை மட்டும்தான் ஐஸ்கிரீம் திங்குமா? ஏன் மனசுங்க திங்கக்கூடாதா? நான் மனசு தானே, எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது. உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? சும்மா அது திங்காத இது திங்காத, அப்படி வராத இப்படி வராதான்னு போட்டு உசுரை வாங்கிட்டு இருக்க. நீ மூடிக்கிட்டு உட்காரு, நான் அப்படி தான் திம்பேன். ஏய் ஐஸ்கிரீமில் கை வச்ச ஃபர்ஸ்ட் டெட் பாடியே நீ தாண்டி. ஓவராக மிரட்டாத, நான் அப்படி தான் சாப்பிடுவேன். நீ அப்படி சாப்பிட்டேன்னா புட்டிங்க தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்க்குறாங்க. ஏய் ஜேகே, எதுக்கு இந்த சண்டை? என் பொண்ணு ஐஸ்கிரீம் தானே கேட்குறா, ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அவளுக்கு உரிமை இல்லையா? அஜோ மாமா, நான் அப்படி சொல்ல. அவள் இப்போலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம், சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு புரியாது. இது வெயில் டைமு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இன்னும் தடுமை பிடிக்கும். தடுமை பிடிச்சா பிடிச்சிட்டு போகுது ஜேகே, இப்போ பிடிக்கக்கூடாது மாமா, உங்களுக்கு சொன்னால் புரியாது, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜேகே பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் ஜேகேவை வியாடாக பார்த்துட்ருக்க. இப்போ ஒரு குட்டி பையன் தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஒயனக்கா என் கூட ஸ்கிப்பிங் விளாட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்களுமே டக்குன்னு வேம இருந்துச்சு. வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி துள்ளி குதிக்கிறீங்க. ஜேகே பார்க்குறான். ஏய் குழந்தையாடி நீ, குழந்தையா? குழந்த மாதிரி போயிட்டு ஸ்கிப்பிங் கயிறு விளாட போறேன்ட்டு இருக்கா. அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாவ கூட. ஏய் போடா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட தலையில் அடிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, கிறுக்கு அத்தான், என்னதான் ஆச்சு உனக்கு? சின்ன பையனை போயிட்டு அடிச்சிட்டு இருக்கோம், அறிவே இல்லை, உனைய அடிச்சா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திருப்பியுமே ஜெகிக்கிட்ட வம்புக்கு நிற்கிறீங்க. ஏய் வேணாண்டி வேணாம், நீ விளாட போகாதனா விளாட போகாத, அதாவது மூடிட்டு அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நீங்களும் அந்த பையன்கிட்ட பார்த்து, இந்த லூஸ் அத்தான் இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் விளாட முடியாது, இவன் வெளியில் கிளம்பி போயிடுவான், அதுக்கப்புறம் வா நம்ம விளாடுவோம் அப்படின்ற பையன் நீங்களும் அந்த குட்டி பையன்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே ஒரு மாதிரியாக பார்த்து முளைச்சிட்ருக்கீங்க. ஜேகே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அவன் எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கான்னு வேறு உங்களுக்கு தெரில. இப்போ உங்கள் அம்மா தான் உங்களை கூப்பிட்றாங்க, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் போயிட்டு உட்காடுறீங்க. உங்கள் அம்மா இட்லியும் கெட்டி சட்னியும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதை சாப்பிடணும்னு தோணல. அம்மா எனக்கு சாதம் வேணும், தயிர் வேணும் அப்படின்றீங்க. அப்படியே ஜேகே ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. எதுக்கு தான் இப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்கா? உனக்கு என்ன தான் வேணும்? ஏய் தயிர்லாம் ஊற்றி சாப்பிடக்கூடாதுரி. என்ன
சும்மா காலையிலேருந்து ஸ்டெப்பில் அப்படி இருந்து இறங்காதன்ற, ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்ற, அப்புறம் அந்த பையன் கூட போய் விளையாடாதன்ற, இப்போ தயிர் ஊற்றி சாப்பிட்றேன்னா அதெல்லாம் வேணான்ற. என்ன நினச்சிட்டு இருக்கா? எப்போ பாரு என்னை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கா? இன்றைக்கி என்ன புதுசாக நடந்துட்டுருக்கா? அப்படிலாம் நீ நடக்கக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா நான் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பிடிச்ச தயிர் சோறு கூட நீ சாப்பிடக்கூடாதுன்ற. அதெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியாது. நான் அப்படி தான் சாப்பிடுவேன், போடாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாதத்தை எடுத்து வச்சு அதில் தயிரை ஊற்றிட்டு இருக்கீங்க. ஜெகி பார்த்து முடிச்சுட்டு, இங்கே பாரு, இப்போ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, தட்டு தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு கத்துறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அத்தான், உனக்கு என்னதாண்டா ஆச்சு? அம்மா பாருங்கம்மா. ஜெகி என்னதாண்டா ஆச்சு? குழந்தை தயிர் சோறு சாப்பிடணுன்றா, சாப்பிட்டுட்டு போட்டோம். ஐயோ அத்தை, அவள் இப்போ சாப்பிடக்கூடாது. என்ன சும்மா அப்போலேருந்து இப்படி சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாக ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. எப்பறம் அப்படிலாம் இருக்க முடியாது என்னால். நான் அப்படி தான் சாப்பிடுவேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் சாப்பிடுவேன். நீ இப்படி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு சொல்லி பிடிக்கும்டி. பிடிச்சா பிடிச்சிட்டு போகுது. எனக்கு தானே ஃபீவர் வரும். உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு மட்டுமா வரும்? ஆமாம், எனக்கு மட்டும்தான் வரும். உனக்கு மட்டும் வராது. பின்ன இங்கே வேற யார் இருக்கா? யாருக்கு வரும்? என்னமோ பெரிய கதைலாம் சொல்லிட்டுருக்கா. கதை சொல்லடி, உண்மையை சொல்லிட்டுருக்கேன். ஐயோ, இவன் வேற புரியுற மாதிரியே சொல்லாமல் புரியாத மாதிரியே என்கிட்ட சொல்லிட்டுருக்கானே. ஐயோ அத்தான், ஏதாவது உருப்படியாக சொல்லி தொலை. ஏன் தான் உசுரை வாங்கிட்டு இருக்க? இருடி, கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா அப்பா வந்துடுவாங்க, வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இவன் வேற புரியாத புதிராவே கால்லேருந்து பேசிகிட்டு இருக்கானே. ஏன் உனக்கு என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் கன்ஃபியூஷனாகவே உட்காந்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த தயிர் சோறை கடைசி வரைக்கும் ஜெயிக்கவங்கள சாப்பிடவே விட மாட்டான். ஐயோ, கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கிறேன், ஏன் தான் இப்படி உசுரியா அவையும் வாங்கி தொலைகிறா? நீ சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கவும் இப்படி பிடிவாதமாக அவங்களுக்குள்ள உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு இவ என்ன மீனிங்கில் பேசுகிறானே உங்களுக்கு சுத்தமாக தெரியலை. இப்போ அப்படியே இதே சேம் டைம் ஜெய்கியோட அம்மா அப்பா அப்படியே வீட்டுக்குள்ளே வர, அப்படியே உங்கள் அம்மா தான், வாங்க அண்ணா, வாங்க அண்ணி, என்ன இவ்வளோ டயர்டாக வந்துட்டுருக்கீங்க? என்னாச்சு? போன வேலை முடிஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஆ முடிஞ்சு எப்பா, ஜேகேவை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்றதும் ஜேகே திரும்பி பார்க்குறான். என்னடா சொல்கிறீங்கன்ற மாதிரி. என்ன ஜேகே பார்க்குற? உனக்கு தான் போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகே ஒரு மாதிரி டேபிளை தட்டிட்டு எந்திரிக்கிறான். யார் கேட்டு நீங்கள் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க? என்கிட்ட கேட்டிங்களா? இங்கே பாருங்க, நான் வந்து உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டேனா? என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறான். ஜேகேவோட அப்பா தான் இப்போ, டேய் என்னடா ஆச்சுமா அவனே இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? உனக்கு பொண்ணு தானே பார்த்துட்டு வந்தோம், ஏன் உனக்கு பிடிக்கலையா? எனக்கும் பிடிக்கல. எனக்கு குழந்தைய வரபோது இந்த செகண்டில் வந்துட்டு பொண்ணு பார்த்துட்டு வரேன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாத்துக்கும் சாக்கு. நீங்கள் திருத்துன்னு முழிக்கிறீங்க. இது எப்படா நடந்துச்சு? எப்படா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி. அப்படியே ஜேகே திருப்பி உங்களை தான் பார்க்குறான். இந்த கிறுக்கு அத்தனை பேரும் ஏன் காலையிலேருந்து என்னையுமே பார்த்துட்ருக்கான்? இவன் பார்க்குற பார்வை வேற சரியில்லையே அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் மவனே, என்னடா சொல்லிட்டுருக்க? குழந்த வரப்போகுதுன்னு. எப்படா? யாருடா பொண்ணு? எப்படா கல்யாணம் முடிச்ச? பெத்த அப்பங்கிட்டே சொல்லாமல் கல்யாணம் முடிச்சிட்ட பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஜெய்கியோட அப்பாலாம் கேட்க, கல்யாணம் முடிச்சேனா? கல்யாணமே இன்னும் முடியல. ஒருத்தி மாசமாக இருக்கா, அது அவளுக்கே தெரியல. என்ன செய்ய, எல்லாம் என் தலையெழுத்து. இப்படி ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் கேர்ளை முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில அப்படின்ற மாதிரி அவனும் புலம்பிகிட்ருக்கான். ஃபேமிலிக்கே சுத்தமாக புரியலை. நீங்களும் யார் அந்த பொண்ணு? ஒருவேளை அன்றைக்கி விட்டுட்டு போச்சு அந்த பொண்ணாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜெய்கியை பார்த்து, அதான் அந்த பொண்ணு அன்றைக்கே விட்டுட்டு போயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அடியே, இன்னுமாடியும் உனக்கு புரியல. ஆனால் நீ களிமண்ணுன்னு சொல்லிட்டு அப்பிக்கு நிரூபிக்கிற. ஏண்டே, நீ காசு விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, மற்ற எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கரெக்டாக இருடி வாயனு அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னதான் தான் சொல்கிறேன். ஆ ஆ கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏம்மா தாயே, இப்போ கரெக்டாக சொல்லு. எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு எப்படியே உங்ககிட்ட கேட்பேன்? என்ன கேட்கணும்? உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல. மாமனாரே, என்னடா திடீர்னு மாமனார்னு கூப்பிட்ற? அச்சோ மாமா, இனிமேல் நீங்கள் எனக்கு மாமனார். எதுக்கு? வேணும் நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நீங்கள் எனக்கு மாமனார் தானே? டேய், நான் எப்படா வேணும் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்? நீங்கள் சொல்லலைனாலும் இனிமேல் தலையெழுத்தா அதான். நீ என்னடா புரியாத புதிராவே அப்போதான் இருந்து பேசிகிட்டு இருக்க? அச்சோ மாமா, எனக்கும் ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. அதாவது குட்டியா. என்னடா சொல்கிற? சாரி மாமா, ஏதேதோ ஆயிடுச்சு. ஆயன் இப்போ ப்ரெக்னென்ட்டு அப்படின்றான்.
இந்த விஷயம் உங்களுக்கே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி திருத்தன்னு முடிச்சுட்டு ஜெக்கிவை ஒரு மாதிரி வியாடா பார்க்குறீங்க. அத்தான் என்ன சொல்ற? என்ன சொல்கிறேன்னா, அடியே உனக்கு உடம்புல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கூட அவனுக்கு தெரில. எடி காலையிலேருந்து படிக்கட்டில் பார்த்து இறங்கு, ஐஸ்கிரீம் சாப்பிடாத, உனக்கு சேராது, இன்னொரு ஆளுக்கும் சேராதுன்னு சொல்லிட்டுருக்கே. அப்போயாவது உனக்கு புரியுதா புரியலை? ஏன்டி இப்படின்னு வீம்புக்குனே நடிச்சுக்கிட்டு இருக்கியா? அத்தான் நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணா நான் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு இருக்கா. வேறு ஒப்பனா கேட்குறேன் என்ன மென்சன்ஸ் வந்துச்சா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்களுமே இல்லைன்னு தலையாட்டுறீங்க. அப்புறம் என்னடி வாமிட் வருதா? ஆமாம் ஆமாம் வருது வருது. ஒரு நாளைக்கு 3 வாட்டியாவது வாமிட் வருது. ஆ அப்புறம் என்ன? ஆ ஏதாவது ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கா? அதுதானே இருக்கு. அதனால தானே வாய்க்கு எதுவுமே ஒப்பாமல் நானே தயிர் சோறு சாப்பிட்றேன்றேன். போடு அப்படி போடு. மாமா, அப்பா, அம்மா, அத்தை, இப்போ புரியுதா? டேய் சத்தியமாக எங்களுக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு. இதுக்கப்புறமா ஒன்றுமே புரியலைனா அவன் மண்ணா இல்லை நீங்கள் மண்ணா, உங்கள் ஃபேமிலியில் இருக்க நான் மண்ணா என்னன்னு எனக்கே தெரியல. அடே ஜேகே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறா. ஆ இதுக்கு மேலே புரியுற மாதிரி சொல்லணும்னா அடியே வாயன நீ மாசமாக இருக்கடி, அதுக்கு ரீசன் நானடி அப்படின்றான். அப்படியே நீங்களும் ஒரு மாதிரி திருத்தன்னு முழிக்கிறீங்க. உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக என்னடா நடக்குதுன்ற மாதிரி உங்கள் 2 பேர்த்த வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்க. இப்போ ஜேகேவோட அப்பா தான் ஜேகேவோட காலரை பிடிச்சிட்டு டேய் என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேவோட அப்பாவோட ஹேண்டை தட்டி விட்டு அப்பா உங்கள் பையன் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை தான் இப்போ நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாடா ஜேகேவோட அம்மா அப்பா 2 பேருமே லவ் மேரேஜ். அதுவுமே இந்த மாதிரி தான். ஜேகே வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜேகே பிறந்திருப்பான். அதே தான் இப்போ ஜேகேவும் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி அவனும் சொல்ல ஜேகேவோட அப்பாவுக்கு ஃபேஸில் அசட்டு சிரிப்பு. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு டேய் மவனே நீயுமா அப்படின்னு கேட்குறாரு. ஜேகேவும் ஆமாப்பா ஆமாம் ஆனால் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னையும் இவன் மாற்றிட்டா. டேய் 2 பேரும் எலியும் புனியுமா தான்டா எப்பயுமே அடிச்சிட்ருப்பீங்க. அப்பா நாங்கள் 2 பேரும் டாம் அண்ட் ஜெரி கப்பல்ஸு. டாம் அண்ட் ஜெரியாக அடிச்சுக்கிட்டாலும் எப்பயுமே ஒருத்தர் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டோம். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அன்றைக்கி கிட்டுவோட பர்த்டே அப்போ ஒயன் எனக்காண்டி கேர் பண்ணி பேசினா. அவளோட கேரிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன தான் அவள் என்னைய ரொம்ப திட்டினாலும் என்னை பொறுக்கேன்னு சொன்னாலும் அவளோட மனசுக்குள்ளே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. ஏய் பாடி எல்லாரும் முன்னாடியும் வச்சு உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன். உண்மையை மட்டும் சொல்லு, மறைக்காமல் சொல்கிறீ ஒயான். நீ மறைச்சேன்னா தான் எனக்கு ஹார்ட் ப்ரோக்கன் ஆகும். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அன்றைக்கி நீ எல்லாமே பண்ண. இப்போ கேட்குற கேள்விக்கு உண்மையாக பதிலை சொல்லு. அன்றைக்கி நீ வந்து என்கிட்ட சொன்ன, என்னோடய ஃபேஸை கப் பண்ணிவிட்டு சொன்ன, அதான் நான் இருக்கேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி ஒன் டே நைட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது ஒன் டே நைட்டுக்குன்னு எனக்கு தோணலை. உன்னோட ஐஸ் ஃபுல்லாக லவ்வை பார்த்தேன் நான். உண்மையை சொல்லு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உன்னோட ஐஸ்லேருந்து டியோஸ் தேங்கினதை நான் பார்த்தேன். உன் ஐஸில் ரியலாக லவ் இருக்கிறத பார்த்தேன். உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்கிறீ, உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஆமாடா அன்றைக்கி நீங்கள் லாஸ்ட்டாக ஃபேஸை கப் பண்ணிவிட்டு பேசியிருப்பீங்க ஜேகே கிட்ட. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒன் டே எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட ஹாப்பியாக இருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் வாயால் தான் சொல்லியிருப்பீங்க, மனசாக சொல்லியிருக்க மாட்டீங்க. மனசில் என்ன திங்க் பண்ணியிருப்பீங்கன்னா இதே மாதிரி என் கூட லைஃப் லாங்காக சேர்ந்து வாழுங்க அத்தான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸ் ஃபுல்லாக லவ்வை வச்சுக்கிட்டு உங்கள் வாயில் வேறு மாதிரி பேசியிருப்பீங்க. சொல்லுடி வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஜேகே கேட்டுட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி கீழேவே தலையை குளிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சொல்ல மாட்டேல ஏன் லவ்வை வெளியில் சொல்ல மாட்டேல? ஏண்டி நான் ஒரு பொறுக்கி காசை உதாரித்தனமாக செலவு பண்ணுறேன், என்னை நம்பி என் கூட குடும்பம் நடத்த உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி இப்படி கேட்குறான். நீங்கள் டக்குன்னு ஜேகேயோட மவுத்தில் ஹேண்டை வச்சிட்டிங்க. இல்லை தான் இல்லை அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீ சொல்லாதேன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். திருப்பி எதுக்கு உன்னை நீ ஊதாரி பொறுக்கி அப்படி நீ எதுக்கு சொல்லிட்டுருக்க? அதெல்லாம் நான் மட்டும்தான் உன்னை சொல்லுவேன். உன்னை பொறுக்கின்னு சொல்கிறதும் ஊதாரின்னு சொல்கிறதும் அதை நான் மட்டும்தான் சொல்லுவேன். வேறு யாரையும் உன்னை சொல்ல விட மாட்டேன். அப்போ இதுக்கு பேர் என்னடி? காதலா இல்லை வேறு எதுமா? உண்மையை மட்டும் சொல்லுவாயன். பாரு நம்ம வயத்தில்
நம்மளோட பேபி இருக்குது. எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க பாரு, உனக்கு தான் அது தெரியல. நான் உன்னை செக் பண்ணிக்கிட்டே தாண்டி இருந்தேன். அன்றைக்கி எனக்கு தெரியும் கண்டிப்பாக இப்போ ஸ்டே பண்ணால் அடுத்த பேபி ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு தான் உன் கூட ஸ்டே பண்ணேன் என்னோட ரியல் லவ்வில். ஆனால் நீ அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீ பிசாடிக்கு எந்திரிச்சு போயிட்ட. நீ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனது எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. என்னன்னு தெரில, உன் மேலே இம்ப்ரெஸ் ஆனேன். இருந்தாலுமே நீ அப்படி சொல்லிட்டு போனது என்னால் தாங்கிக்க முடியலை. என்னடா அவள் இப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்காளே அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நீ எப்பயும் போல் நார்மலாக எல்லாத்துக்கிட்டையும் பேசி சிரிச்சிட்ருக்க. பொதுவாக அந்த டைமில் பொண்ணுங்க என்ன பண்ணுன்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய்ட்டு இப்படி ஆயிடுச்சே என்ன பண்ண வைக்கன்னு தான் கேட்பாங்க. ஆனால் நீ அப்படி கேட்காம சும்மா சுற்றிட்டு இருந்தது எனக்கு என்னமோ பண்ணுச்சு பண்ணுச்சு. அதனால தான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் நீ மென்ஷன்ஸ் ஆகலைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டி எப்பயுமே உனக்கு நான் தானே பேடே வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இந்த தடவை தான் நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே. அதுலேருந்து எனக்கு தெரியாதாடி, தெரியாதா? ஹே வாயன், எனக்கு தெரியும்டி நீ இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. இங்கே பாரு வாயன், இது உனக்கு வேணால் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கலாம். ஆனால் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தாண்டி வாயன். ஐ லவ் யூ வாயன், ஐ லவ் யூ. பாரு, இத்தனை நாள் வரைக்கும் உன் பின்னாடி ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மையம் தெரிஞ்சிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் உன் மேலே இருந்த லவ்வால் தான். ஒரே நாளில் உன்னோட லவ் அண்ட் கேரிங்க எனக்கு கொடுத்த அது ஒரே நாளில் நான் உன் மேலே இம்ப்ரெஸும் ஆகி உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரே நாளில் நீ எனக்கு புரிய வச்சுட்ட இது தாண்டா லவ்னு சொல்லிட்டு. என்னை ஏற்றுக்கோயேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு ஜேகே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கான். உங்களால் ஜேகே கிட்டே என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல. அதனால் ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி சையாக இருக்குது, ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. உங்கள் ஐஸெல்லாம் டியாஸ் தேங்கியிருக்கு. ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஜேகேவா ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா. ஆனால் ஜேகே உங்கள் மேலே ஃபால்லலாம் இல்லை. அவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட சீக்கிரமாகவே வந்துட்டு அட்டாச் ஆயிடுவான். சீக்கிரமாகவே ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசி அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கி ஈஸியாக பேசிகிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஜேகே பின்னாடி வந்துட்டு ஒரு ஒன் சைடில் மாதிரி சுற்றிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை கண்டுக்காமல் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் கேர்ளாக மாறி ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுறது, அவனுக்கு மேலே நீங்கள் ஃப்ளட் பண்ணிவிட்டு அவன் கூட சண்டை போட்டுகிட்டே நீங்கள் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசவே ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட வந்து இந்த லெவலுக்குலாம் பேசியிருக்க மாட்டான். அப்போலேருந்தே உங்களுக்கு ஜேகேவை ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலுமே அவன் மனசுக்கும் வந்து பிடிக்கணும்ல, அதனால நீங்களுமே ஜேகே கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமலே இருந்திருப்பீங்க. இருந்தாலும் ஜேகே ஒரு பொண்ணால் அழுகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களால் தாங்க முடியாமல் ஜேகேயை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களுமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அப்போ ட்ரை பண்ணது பூராமே உங்களோட ரியல் லவ்வால் தான். அவன் மேலே இருந்த ஃபாலில் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜேகேக்கு உங்கள் மேலே ஃபால்லன்னு நினச்சிட்டு நீங்களும் விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இதை தான் ஜேகே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்குமே புரியுது ஜேகேவும் உங்கள் மேலே ஃபாலில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. தென் அவன் இன்னொரு பொண்ணு மேலே ஃபாலில் இருந்திருக்கான். ஆனால் அதுக்கு பேர் ஃபாலே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கே அன்னைக்கு தான் தெரியுது. ஒரு 11 இயர்ஸாக ஒரு பொண்ணு மேலே வெறும் அட்ராக்ஷன் தான், ஒரு அன்பு தான். அந்த அன்பை அவன் காதல்னு நினச்சிட்டு 11 இயர்ஸாக அவனோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் புரியுது ஜேகேக்கு ரியல் லவ்னா என்னன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவனும் அவனோட ரியல் லவ்வை உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஜேகேக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, அழுகுறீங்க. உங்களுக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் உங்களோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. சொல்லுடாமா சொல்லு, என்ன ஜேகேவை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க உங்கள் வாயிலேருந்து நோ வேர்ட்ஸ், ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்கீங்க. என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத, அத்தான் செத்துருவேன். அச்சோ அத்தான் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு ஜேகேயோட வாயில் ஹேண்டை வைக்கிறீங்க. ஏய், எந்திரிக்கும் போது பார்த்து எந்திரிடி, வயிற்றுல நம்ம பிள்ளை இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக சொல்லிட்டுருக்கான். உங்களுக்கு சிரிப்பே வந்துருச்சு, சிரிச்சிடுறீங்க. ஏய், சிரிக்கிறது வந்துட்டு சம்மதத்துக்கு அறிகுறி தானே. பாரு, சிரிப்பு தான் ஒரு பொண்ணு சம்மதிக்கிறதுக்கு அறிகுறின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏம்மா தாயே, வயிற்றுல நம்ம குழந்தை இருக்குது. இங்கே பாரு, அவாய்ட் பண்ணாத, இந்த அத்தானை கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னைய கண்ணு கலங்காமல் வச்சு பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஓகே, ஃபஸ்ட் என்னோட கிஃப்ட் எடு அப்படின்றீங்க. ஜேகேவும் ஒரு மாதிரி புரியாமல் உங்களை பார்க்குறான். என்ன அத்தான், காலையிலேருந்து ஏதாச்சும் கிஃப்ட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நானுமே சுற்றி வந்தேன், நீ ஒன்றுமே கொடுக்க மாட்ற. என்னடி கிஃப்ட்டு?
என்ன மறந்துட்டியா? இப்பயே மறந்துட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிருவ? ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்கா? இன்னைக்கு தேதி என்ன? என்ன? ஓ மை காட்! ஹே ஒன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடி. இப்போதான் உனக்கு ஞாபகமே வருது. இந்த லட்சணத்தில் என்னையும் கண்ணு கலங்காமல் வச்சு பார்த்துக்குருவியா? போடா, உனையெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஓயன ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அப்படின்னு அவன் கத்துறான். நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. கையில் ஒரு பெரிய டெடிபியர் தான் வச்சுருக்கான். ஹே ஒயன், மை பொண்டாட்டி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடி. எப்படி உன்னோட பர்த்டேயை நான் மறப்பேன்? நீ என் வாழ்க்கையில் பாதி நான் சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் வாழ்க்கை தனையோட பிறந்த நாள் மறந்து போயிருமா? இங்கே பாரு, நம்ம லைஃப்பில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே, உன்னோட பர்த்டே. அண்ட் நீயும் நானும் ஒன்றா சேர போகிற டே. இங்கே பாரு, இதை எப்படி நான் மறப்பேன்? ஐ லவ் யூ அண்ட் ஹாப்பி பர்த்டே அப்படின்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வெக்கமாக வருது. ஒரு மாதிரி உங்களோட டீத்தில் உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு கடிச்சிக்கிட்டே அப்படியே வேகமாக ஓடி போயிட்டு ஜெக்கிவை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அந்த டெடிபியர் தடுக்குது. அதான் டெடிபியர் தடுக்குது அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிபியரை தூக்கி அப்படியே போட்டு அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்படியே நீங்கள் 2 பேரும் சேர்ந்துடுறீங்களா? உங்கள் ஃபேமிலியெல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கும் ஜேக்கிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஜேக்கி உங்களை ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப லவ்வப்பலாக அந்த ப்ரெக்னன்சி டைமில் உங்களை பார்த்துக்கிறான். இப்படியே உங்களுக்கு ஒரு க்யூட்டான பேபி கேர்ளும் பிறக்குது. ஜேக்கி தான் பேர் வைக்கிறான், ஜியோனின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜேக்கியோட நேம் ஜியோனின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு பேர் வைக்க இப்படியே உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஹாப்பியான மூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியுதுலடா. 11 இயர்ஸாக ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கான். தென் அதுக்கு பேர் லவ் இல்லை அட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒன் டே நைட்டிலேயே நீங்கள் ஜேக்கிக்கு புரிய வச்சிட்டிங்க. அண்ட் ஜேக்கியோட ரியல் லவ் எதுன்னு ஒன் டே நைட்டிலேயே ஜேக்கிக்கு புரிய வச்சிட்டிங்க. அது ஜேக்கிக்கு ஸ்டார்டிங்கில் புரியல, என்னது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு ஜேக்கியோட ரியல் லவ்வே நீங்கள் தான்ட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் லைஃப்பை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டீங்க. என்ன தான் லைஃப்பை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணுன்னாலும் இப்படியே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டே இருந்தால் இவளை எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது, எப்போ இவ கூட சேர்ந்து வாழ்கிறதுன்ற மாதிரி அவன் திங்க் பண்ண. நீங்களுமே ப்ரெக்னென்ட்டு, அது உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஜேக்கிக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஜேக்கிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ ப்ரெக்னென்ட் வேறு, இப்போயும் லைஃப்பை எப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியும்? அப்படிலாம் எடுத்துக்க முடியாது, நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணுற மாதிரி ஃபேமிலிக்கிட்டேயும் உங்ககிட்டேயும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நீங்களே சொல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் டேடி சொல்லி அங்கனக்குள்ளே வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் ஜேகேவும் உங்ககிட்ட வந்துட்டு ரியலாக தானே நீ லவ் பண்ணுற, உங்கள் கண்ணில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. ஆமாம், நீங்களுமே ரியலாக லவ் பண்ணியிருப்பீங்க. அது ஜேகே கிட்ட சொல்லாமலே ஜேகேவை ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பீங்க. அதை நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண ஜேகேவும் அப்படியே உங்களோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, ஆமாடி நானும் உன்னை இப்போ ரியலாக தான் லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ்வோன்ற மாதிரி சொல்ல நீங்களும் ஜேகேவும் அப்படியே சேர்ந்துக்கிறீங்களா? அட்ராக்ஷன்லாம் வேறு, ரியல் லவ்வுங்கிறது ஒருத்தவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க கூட துணையாக நம்ம நிற்கிறது, அதுக்கு பேர் தான் ரியல் லவ் அப்படின்ற மாதிரி தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டார்மிஸ், பாய்.